ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கிற 3வது அலகு. இது வந்து 3வது பருவம், 3rd டேர்மில் நியூ புக்கான சிலபஸ்க்குள்ளது. அலகு 3 குழந்தைகளின் பாதுகாப்பு. இதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் ஒன் வேர்டு சிறார் உதவி மைய எண் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1908, 1098. ரெண்டாவது ஒன் வேர்டு சிறார் உதவி மைய எண் டேஸ் வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உதவுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18. மூணாவது ஒன் வேர்டு சிறார் உதவி மையம் டேஸ் குழந்தைகளுக்கு உதவுகிறது. ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், தொழிலாளர்களுக்கு பணிபுரியும், அதை குறிச்சிக்கோங்க. நாலாவது ஒன் வேர்டு குழந்தையின் தந்தை அல்லது தாய் முன்னிலையில் மருத்துவர் பரிசோதிக்கும் போது ஒரு குழந்தையின் உடலின் தனிப்பட்ட பகுதியை தொடுதல் டேஸ் தொடுதல் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனா வந்து பாதுகாப்பான. அஞ்சாவது ஒன் வேர்டு ஒருவரின் தொடுதலை பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்து சரியா தவறா எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு எழுது குழந்தை தொழிலாளர் முறை சட்டத்திற்கு புறமானது அன்று. ஆன்சர் வந்து தவறு. ரெண்டாவது யாராவது உங்கள் உடலின் தனிப்பட்ட பாகங்களை தொடும்படி கேட்டால் அது பாதுகாப்பற்ற தொடுதல் ஆகும். ஆன்சர் வந்து சரி. மூணாவது ஒருவரின் தொடுதலை பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் அதை நீங்கள் பெற்றோரிடமும் ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும். ஆன்சர் வந்து சரி. நாலாவது இந்திய தண்டனை சட்டம் 1820 குழந்தைகள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை தண்டிக்கிறது. ஆன்சர் வந்து ஆன்சர் தவறு. அஞ்சாவது வேர்டு சிறார் உதவி மைய எண் குழந்தைகள் தொழிலாளர்களுக்கு உதவுகிறது. ஆன்சர் வந்து சரி. அடுத்தது பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிறார் உதவி மைய எண் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 137 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 137ல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிறார் உதவி மைய எண் அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சு இது 3வது வரி கடைசி ஒரு உதவி மைய எண் ஆகும். அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 வரி தான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் சிறார் உதவி மைய எண் எப்போது உருவாக்கப்பட்டது? இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? இதற்கான ஆன்சரும் அதே பேஜ் நம்பர் 137 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 137ல் சிறார் உதவி மைய எண் முதலில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி இருக்குது பாருங்கள், சிறார் உதவி மைய எண் தொடங்கப்பட்டது. அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர். அந்த ஒரு பேரா ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பாதுகாப்பான தொடுதல் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 142. இந்த தந்தைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேலேருந்து ஒரு 5வது பாக்ஸு. அதில் குடும்ப நபர்கள் கட்டி தழுவுதல் அல்லது உங்கள் நண்பர்களுடன் கைகோத்தல் போன்றவை பாதுகாப்பான தொடுதல் ஆகும். அந்த 3 வரி குறிச்சிக்கோங்க. இதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாதுகாப்பற்ற தொடுதல் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 142 பாருங்கள். அதில் கடைசி கொடுத்துருக்காங்களா ஒரு பாக்ஸு, யாரேனும் ஒருவர் உங்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து பாதுகாப்பற்ற தொடுதல் ஆகும். அது லாஸ்ட் வரை குறிச்சிக்கோங்க. இது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் ஒருவரின் தொடுதலை பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு ஆன்சர் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒருவரின் தொடுதலை பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் அது வரைக்கும் எழுதிட்டு நாம் நம் பெற்றோரிடமோ ஆசிரியரிடமோ சொல்ல வேண்டும். ஒருவரின் தொடுதலை பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் நாம் நம் பெற்றோரிடமோ ஆசிரியரிடமோ சொல்ல வேண்டும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த லெசனுக்கான புக் பேக் வீடியோ பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.